30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. இங்க திருடுற கூட்டம் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த கூட்டம் இருக்கிறது வரைக்கும். ஆனா அந்த படம் பண்ணும்போது விஜய் சாரை பத்தி ரொம்ப என்கிட்ட சொல்லியிருக்கேன். எல்லாமே தற்குறியா இருக்க போய் தான் நம்ம நாடு வந்து இந்த அளவு அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசினாலே பிடிக்காது விஜய் சாருக்கு. இளைஞர்களை வந்து தற்கூரின்னு மட்டும் என்றைக்குமே சொல்லிடாதீங்க. என்ன அந்த தற்கூரிகள் ஓட்டு போட்டு தானே இன்றைக்கி வந்து எல்லாருமே ஆட்சி ஒரு புது முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க 2026. நீங்கள் பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா தாவேகா தொண்டரான தூத்துக்குடி வேட்பாளர் ஸ்ரீநாத் அவர்களுடைய நண்பர் தயாரிப்பாளர் மணிகண்டன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க தாவேகா பத்தியும் விஜய் அவர்கள் பத்தியும் ஸ்ரீநாத் அவர்கள் பத்தியும் பல விஷயங்கள் இவரிடம் பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து லெக் பீஸ் அப்படின்ற ஒரு படத்தை வந்து தயாரிச்சிங்க. அடுத்ததாக இப்போ உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு சார்? அடுத்த ப்ராஜெக்ட் வந்து நானே டைரக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அது வந்து ஷூட் போகிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிறதுனால ரொம்ப விஷயங்கள் பார்த்து பண்ண வேண்டியிருக்கு. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறேன். லெக் பீஸ் திரைப்பட தயாரிப்பாளர் நீங்கள். அந்த படத்தோட இயக்குனர் வந்து தாவேகா தொண்டரான ஸ்ரீநாத் அவர்கள் தான். அவர் எப்படிப்பட்டவர்? அதாவது ஸ்ரீநாத்தும் நானும் வந்து ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள். நாங்கள் ஒரு கதை வந்து அவருடைய கதை கிடையாது, நாங்கள் வெளியே இருந்து தான் கதை வாங்கி அந்த படம் பண்ணோம். பட் ஸ்ரீநாத்தை பொறுத்தளவு வந்து என்ன சொல்கிறாரோ அதை வந்து கரெக்டாக பண்ணுவார். ஒரு ப்ரொடியூசருக்கு ஏற்ற டைரக்டர்னு கூட நம்ம சொல்லலாம். பட் அவர் விஷயத்தை பொறுத்தளவு அந்த ப்ரொடியூசரை போய் டார்ச்சர் பண்ணி ஒரு விஷயத்தை வாங்குகிற ஆள்னா அவர் கிடையாது. ஸோ என்ன இருக்கோ அதை வச்சு படம் பண்ணுற ஒரு டைரக்டர் அவர். எங்கள் படம் ரிலீஸ் பண்ணும்போது எக்கச்சக்க படங்கள் உள்ளே வந்து ரிலீஸ் ஆனதுனால கொஞ்சம் லெஃப்ட் ரைட் இருந்தது. ஸோ அதனால இப்போ சினிமா வந்து எல்லா படமும் எடுத்து எல்லா படமும் ஓடுறதில்லை. ஸோ ஓடலை அப்படிங்கிறனால ஒரு டைரக்டரை பற்றி நம்ம குறை சொல்கிறதுக்கும் நமக்கு அதில் விருப்பம் கிடையாது. ரெண்டாவது என்னுடைய நண்பர், அதனால் அவர் என்னை பற்றி குறை சொல்கிறதுக்கோ நான் அவரை பற்றி குறை சொல்கிறதுக்கோ லெக் பீஸில் ஒன்றுமே இல்லை. தாவேகா தூத்துக்குடி வேட்பாளராக இவர் நிற்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்ரீநாத்தும் நானும் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் நாங்கள் 2 பேருமே அந்த படம் ஆரம்பித்து 3 வருஷமாக நாங்கள் அந்த படத்தை பண்ணோம் ஆக்சுவலி. ஆனால் அந்த படம் பண்ணும்போது விஜய் சாரை பற்றி ரொம்ப என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் எப்படி இது அடுத்தவங்களை வந்து எப்படி இது பண்ணுவார், ரெண்டாவது எப்படி டெடிக்கேட்டாக ஷூட்டிங் போவார், ஓகேங்களா. ரெண்டாவது வந்து விஜய் சார்கிட்ட வந்து அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசினாலே பிடிக்காது விஜய் சாருக்கு. விஜய் சார் வந்து அதில்னா ரொம்ப அவர் சொல்லுவார், இந்த உயரத்துக்கு ஒரு மனிதன் உயர்ந்திருக்காருன்னா அவருடைய நேர்மை, 2 வாரம் அவருடைய பங்க்சுவாலிட்டி. எனக்கே வியப்பாக இருக்கும், என்னடா இவ்வளோ தூரம். ஏன்னா ஒரு நண்பனை பற்றி ஒரு சின்ன தப்பு கூட அவர் சொல்ல மாட்டார். என் நண்பன் இப்படி இருப்பான், இப்படி தான் என் நண்பன் அப்படின்ட்டு. அதனால தான் என்னவோ தெரியல ஸ்ரீநாத்தும் விஜய் சார்னா இவ்வளோ வருஷமாக நண்பராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ விஜய் சார் அவர்களை பற்றி பல விஷயங்கள் ஸ்ரீநாத் அவர்கள் உங்க கூட பகிர்ந்துருக்காங்கன்றத சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியான விஷயங்கள், அவரோட அரசியல் ஐடியாலஜிஸ்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவருக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் இருந்திருக்கு அப்படிங்கிறது யாருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரிஞ்சிருக்காது ஃபஸ்ட்டு சொல்ல போனால். ரெண்டாவது வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டார். ஸோ அவர் அடிக்கடி சொல்கிற பையன் நான் எவ்வளோ விஷயங்களை இழந்து தான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு. அவர் இவ்வளோ விஷயங்களை வந்து இழந்து அரசியலுக்கு வராருன்னா என்ன, மக்களுக்கு ஏதாவது நல்லதை பண்ணணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி இருக்க அரசியல் வந்து சரியில்லாதனால தானே ஒரு மனிதன் வந்து வரான், புரியுதுங்களா. அவர் வந்து விஜய் சாரை பொறுத்தளவு இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு சேஞ்சு தேவைப்படுதுங்க. ஏன்னா 50 வருஷம் ஒரே மாவை அரைச்சி இங்கே எல்லாமே வந்து தமிழ்நாடே வந்து வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லப்போனால். நீங்கள் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் வந்து கஞ்சா, என்ன மது, ஓகேங்களா. பெண்கள் வந்து தைரியமாக நடக்க முடியுதா? 10 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் என்ன எவ்வளோ கரெக்டாக இருந்துச்சு தெரியுமா தமிழ்நாடு. அதுக்கப்புறம்னா இப்போன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மரியாதை எங்கேயும் எதிர்பார்க்கவும் முடியாது. ரெண்டாவது வந்து போதை கலாச்சாரத்தில் தமிழ்நாடு இப்போ அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த அரசாங்கத்தை நம்பி தானே மக்கள் ஓட்டு போடுறாங்க, ஏதாவது ஒன்று நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி இப்போ விஜய் சார் வந்திருக்காரு. கண்டிப்பாக அவரை வந்து மக்கள் சேஞ்சாக, அதாவது இவ்வளோ 50 வருஷம் ஆண்டுட்டாங்க, இவங்களுக்கு மாற்றி நம்ம ஓட்டை போட்டுட்டோம். ஸோ புதுசாக ஒருத்தனை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு மக்கள் இப்போ நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து தாவேகாவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ஓட்டு இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 10 பேர்கிட்ட கேட்டோம்னா 8 பேர் சொல்கிறாங்க தாவேகாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதுவும் லேடிஸ் ஓட்டு வந்து விஜய் சாருக்கு வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்
18 வயசுக்கு மேலே ஓட்டு இருக்கு இல்லையா, அவங்க வந்து இன்னைக்கு இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் கூட்டத்தை அதிகமாக பார்க்கலாம். நம்ம இப்போ 65%, 70%, 75% தான் ஓட்டு போல் ஆகும். இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சாதாரணமாக 85% மேலே போல் ஆகும் ஓட்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து இளைஞர்கள் கையில் ஒரு வெறி இருக்குது. இளைஞர்கள்லாம் வந்து ஒரு காக்கா கூட்டம்னா அது கிடையாது, கத்திட்டு போகிற கூட்டம்னா கிடையாது. அவன் நினச்சா என்னத்தை வேணாலும் மாற்றுவான். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம நாட்டு இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள். அவங்கள வந்து சரியான வழிக்கு வந்து இப்போ வந்து விஜய் சார் கொண்டு போவாருன்னு நான் நினைக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தலைவரான விஜய் ஜெயிக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? ஆமாம், கண்டிப்பாக இருக்கு. 234 வேட்பாளர்களை அவர் அறிவிச்சிருக்காரு. நீங்கள் அறிவிக்கும் போது அந்த வேட்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அதிகம். எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டுனா வந்து யாருமே இங்கே வந்து அரசியல் பண்ணலை. இப்போ வந்து இதுக்கு முன்னால் இருந்தவங்களும் சரி, இப்போ ஆண்டுகிட்டு இருக்கவங்களும் சரி, எல்லாருமே வந்து கரெக்டாக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யாருக்குமே எதுவுமே தெரியாது. எல்லாமே தற்குறியாக இருக்க போய் தான் ஏன்னா நம்ம நாடு வந்து இந்த அளவுக்கு வந்து போய் நிற்குது. புரியுதுங்களா? அதனால் வந்து இளைஞர்கள் கொடுத்தோன்னே இளைஞர்கள் எல்லாம் படிச்சுட்டு தாங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கும் அரசியல், அதாவது நீங்கள் காலேஜ் போகும்போதும் சரி, ஸ்கூல்ல இருந்தே அரசியலை பற்றி வந்து நமக்கு பாடமே எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாம் படிச்சுக்கிட்டு தான் வராங்க. இன்றைக்கி அரசியலை கற்றுக்கிட்டு வர்றதுக்கு வந்து அரசியல் அப்படி கிடையாது. என்ன உங்களுக்கு கஷ்டம், அதுக்கு நான் உதவி பண்ணுறதே வந்து ஒரு இதுதான். இளைஞர்கள் வந்து கற்றுட்டு தான் வந்து தான் அரசியல் பண்ணோம்னா இந்த நாட்டில் இளைஞர்கள் யாருமே அரசியல் வர முடியாது. புரியுதுங்களா? சரி, இப்போ ஆண்டுகிட்டு இருக்கவங்கன்னா வந்து இதுக்கு முன்னால் வந்து வயசு கம்மியாக இருந்து இளைஞர்கள் தானே வந்திருப்பாங்க. அப்போ அவங்க என்னத்தை கற்றுட்டு வந்திருப்பாங்க? ஒன்றுமே கற்றுக்கிட்டு தானே இல்லாமல் தானே இங்கே வந்து எல்லாமே இந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது எல்லாமே நம்ம கற்றுக்கிடுறது தானேங்க வாழ்க்கை. இப்போ நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நம்ம ஒரு தொழிலுக்கு வரும்போது கற்றுக்கிட்டா வரோம். நமக்கு முன்னோடியாக இருக்கவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கிடுறோம். இப்போது விஜய் சாருடைய வேட்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊரில் இருந்து அழகாக தேர்ந்தெடுத்திருக்காரு. ஏன்னா அந்தந்த ஊரில் என்னென்ன கஷ்டம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். எல்லாரும் அறிவிச்சதுக்கப்புறம் கூட அவர் லேட்டாக தான் அறிவிச்சார். ஏன்னா அவ்வளோ அழகாக உட்காந்து கேண்டிடேட் அப்புறம் அழகழகாக செலக்ட் பண்ணி போட்டிருக்காரு. நீங்கள் பாருங்கள், அவங்க கேண்டிடேட்னா நீங்கள் அப்படி நிப்பாட்டி பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். மற்ற அரசியல்வாதி கேண்டிடேட்னு பாருங்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு. இளைஞர்களை வந்து தற்கூரின்னு மட்டும் என்றைக்குமே சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த தற்கூரிகள் ஓட்டு போட்டு தானே இன்றைக்கி வந்து எல்லாருமே ஆட்சியில் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ அவன் தற்கூரியாக இருந்தால் அவனுக்கு ஓட்டு போட்டான். நீ நாட்டில் வந்தால் நல்லதாக பண்ணுவான்னு சொல்லி தானே ஓட்டு போட்டான். அவனை எப்படி நீங்கள் தற்கூரின்னு சொல்ல முடியும்? அதுனா இளைஞர்கள் வந்து தற்கூரியே கிடையாது. இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக உள்ளவங்க, நல்லா படித்தவங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க. ஸோ அவங்கள நம்ம வந்து தற்கூரிங்கிற ஒரு வேர்டே யூஸ் பண்ணக்கூடாது இளைஞர்களை பொறுத்தளவு. இளைஞர்கள் கையில் நாடை கொடுத்தாதாங்க நாடு நல்லாகும். ஸோ இப்போ நம்ம வந்து தாவேகா தொண்டர் ஸ்ரீநாத் தூத்துக்குடி வேட்பாளர் அவரை பற்றி நம்ம வந்து பேசுவோம். ஸோ அவர் யாரை எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட், அதிமுகவில் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட். ஸோ அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி இருக்குது? அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து 100% இருக்குது தூத்துக்குடியில். ஏன்னா எனக்கு வந்து நானும் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் தூத்துக்குடியில் எனக்கு வந்து நண்பர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ ஸ்ரீநாத் போய் மக்கள்கிட்ட போகிறது மாதிரி வேறு இன்றைக்கி சிட்டிங் இருக்க அமைச்சர் தான் அங்கே வந்து எம்எல்ஏ நிற்கிறாங்க. ஆனால் இவங்கன்னா போய் இந்த மாதிரினா ஸ்ரீநாத் மாதிரி போயின்னா வந்து வீடு வீடாக போய் வந்துன்னா ஓட்டு கேட்க மாட்டாங்க. நண்பர்ன்றதுனால நண்பர் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லவே மாட்டேன். என் நண்பனை பற்றி எனக்கு தெரியல, இல்லாட்டா நான் அவரை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை, அவர் வந்துட்டு எப்படின்னா மக்களோட மக்களாக இருக்க ஆள். எனக்கு தெரியும், ஸ்ரீநாத்தை பற்றி தெரியும். ஸ்ரீநாத் வந்து என்னத்துக்குன்னா எதுக்குமே ஆசைப்படாத ஒரு ஆள். இல்லை, ஒரு டாப் ரேஞ்சில் விஜய் சாருடைய ஃப்ரெண்டு அவர். ஓகேங்களா? படங்களே பாருங்கள், ரொம்ப கம்மியாக உள்ள படங்கள் தான் பண்ணியிருப்பார். யார்ட்டையும் ரெக்கமெண்டேஷன் போக மாட்டார். யார்ட்டையும் போய் எனக்கு பட வாய்ப்பு கொடுணும் அவர் கேட்க மாட்டார். அவரை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் அவரை வச்சு படம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸ்ரீநாத் இப்படி. அதுக்காண்டி ஸ்ரீநாத் போயிட்டு வந்து தப்பாக உள்ள விஷயங்கள் நான் வந்து அவரை அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படின்னும் அவர் சொல்ல மாட்டார். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், விஜய் சார் வந்து தூத்துக்குடிக்கு வந்து ஸ்ரீநாத்தை போட்டது வந்து மிகப்பெரிய விஷயம். ரெண்டாந்திரம் ஸ்ரீநாத் வந்து மெட்ராஸ்கார் கிடையாது, அவர் தூத்துக்குடிக்காரரு. அவங்க ஒய்ஃபு கூட அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறது கூட தூத்துக்குடியிலேருந்து தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதனால ஸ்ரீநாத்துக்கு வந்து மேக்சிமம் ஓட்டு வந்து ஸ்ரீநாத்துக்கு அதிகமாகவே இருக்குது தூத்துக்குடியை பொறுத்தளவு. ஓகேங்களா? ரெண்டாந்திரம் ஸ்ரீநாத் அந்த அளவுக்கு இறங்கி வேலையும் பார்க்குறாரு. ரெண்டாந்திரம் நீங்கள் நாளைக்கு ஸ்ரீநாத் ஒரு எம்எல்ஏ ஆகி நாளைக்கு அந்த தொகுதியில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒருத்தங்க போகிறாங்கன்னா ஸ்ரீநாத்தை ஈஸியாக பார்க்க முடியும். நல்ல ஆளை போட்டிருக்காரு தூத்துக்குடிக்கு கேண்டிடேட்டாக ஸ்ரீநாத்தை. ஆனால் தூத்துக்குடி மக்கள் ஸ்ரீநாத்தை யூஸ் பண்ணிக்கணும், ஸ்ரீநாத்துக்கு ஓட்டு போடணுங்க. எல்லாம் மாறி மாறி போட்டு வந்துட்டிங்கல்ல, ஏன் ஒருத்தருக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாது சொல்லுங்கள் பார்க்கலாம். புதுசாக நம்ம வந்திருக்கோம்ல, நம்ம கலையரங்கி இருக்கோம்ல, நமக்கு ஓட்டு போட்டால் தானேங்க நம்ம என்ன செய்வாங்கிறது தெரியும். புரியுதுங்களா?
அதனால் ஸ்ரீநாத்துக்கு கண்டிப்பாக தூத்துக்குடியில் வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து எக்கச்சக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸ்ரீநாத் வந்து விஜய் அவர்களுடைய எவ்வளோ நெருங்கிய நண்பர்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அண்ட் இன்னொரு நண்பர் இருக்காங்க சஞ்சீவ் அவர்கள். ஸோ அவங்களையே வேட்பாளராக ஒரு இதில் நிற்க வைக்கல. அவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, விஜய் அவர்களை பற்றி எவ்வளோ பேட்டி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நெருக்கமான நண்பர்னு நமக்கு தெரியும். அதை பற்றி உங்க கருத்து? அது மேபி அவர் கேட்டிருக்காம இருந்திருக்கலாம். பட் ஒரு நண்பருக்கு கொடுத்துட்டோம், சரி திருப்பி எல்லா நண்பர்களும் கொடுத்தா இன்னொருத்தனுடைய வாய்ப்பு போகுது இல்லை, அந்த கட்சியிலேயே உழைக்கிறவனுடைய வாய்ப்பு போகுதுன்னு விஜய் சார் நினச்சிருக்கலாம். விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2026 தேர்தலில் ஜெயிக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போது அடுத்ததாக விஜய் அவர்களுடைய பையன் வந்து இப்போது திரைப்படத்தை வந்து இயக்குறாரு. அவர் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே காலடி எடுக்க வைக்கிறார். ஒருவேளை விஜய் அவர்கள் ஜெயிச்சாருன்னா வாரிசு அரசியல் பண்ண வாய்ப்பு இருக்கா? அடுத்ததாக தன்னோட மகனை கொண்டு வர்ற மாதிரி அவர் செய்வாரா? விஜய் சாரை பொறுத்தளவு இந்த தாவேகாங்கிறது வந்து தொண்டர்களுக்கான கட்சி, மக்களுக்கான கட்சி. எம்ஜிஆர் எப்படி ஆரம்பித்து ஒரு கட்சியை கொண்டு வந்தாரோ, தன்னுடைய வாரிசுகள் எதுவுமே இல்லாமல், சொந்தக்காரங்கள் எதுவுமே இல்லாமல் அதே அரசியலில் தான் விஜய் சார் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நடக்கையும் செய்யும். அவங்களுக்கு இடையூற வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வருது. அதனால அப்படின்னா கிடையாதுங்க. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஓகேங்களா, என் பையன் இருக்கத்தான் செய்கிறாரு. ஏன்னா என் பையனுடைய டேலண்ட்டை அதை தனியாக எடுத்துகிட்டு போகணுங்க. நானே கொண்டு வந்து அவரை எல்லாத்தையும் புஷ் பண்ணி விட்டேன்னா அப்புறம் என்னங்க இருக்குது? அவர் எந்த இடத்துல முன்னுக்கு வருவார், எந்த இடத்துல கஷ்டப்பட போகிறாரு, எந்த இடத்துல எந்திரிச்சு நிற்பாருன்னு அவருக்கு என்னங்க? வாழ்க்கையில் வந்து சிறுசுலேருந்து கஷ்டங்களை பட்டு 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 மேலே வரவன் மட்டும்தான் இங்கே நிலைக்க முடியும். புரியுதா? அந்த இடத்துல இருந்து வந்தவர் தான் விஜய் சார். அதனால தான் இன்றைக்கி நம்ம முன்னால் தலைவராக நிற்கிறார். விஜய் சாருடைய கட்சி என்னையை பொறுத்தளவு நான் நினைக்கிறேன் இது தொண்டர்களுக்கான மக்களுக்கான கட்சி. அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக விஜய் சாருக்கு வந்து இந்த தரம் நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தே தான் தீரணும். விஜய் அவர்கள் வந்து கொடுத்த வாக்குகள் வந்து மிகப்பெரிய கான்ட்ரவர்சிக்கு வந்து உள்ளாச்சு. ஏன்னா அவர் வந்து பல ப்ராமிசஸ் வந்து பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுல மெயினா அன்னபூரணி சூப்பர் 6 அப்படின்ற ஒரு திட்டம். அதுல வந்து நான் 6 கேஸ் சிலிண்டர்ஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வகையில பார்த்தா பெரும்பாலான மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, வெளிநாட்டுல போர் நடந்துட்டு இருக்கிறப்போ இங்க இந்தியாவில் வந்து கேஸ் சிலிண்டரே இல்லை, தட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி வந்தப்போ விஜய் அவர்கள் ஏன் குரல் கொடுக்கல? விஜய் சார் குரல் கொடுத்தாரு. யார் கொடுக்கலன்னு சொல்றது? அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னுக்கூட்டி இருந்தே நீங்கள் பல யூடியூப் சேனலில் பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் குரல் கொடுத்துட்டு வந்திருப்பாரு. எல்லா ஒரு உண்ணாவிரதத்துலேயும் அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் குரல் கொடுக்கலன்னே சொல்ல முடியாதுங்க. அவர் வந்து இன்றைக்கி இலவசங்களை அவரை அறிவிக்கிறாருன்னா, அவர் வந்து சும்மா உட்காந்து ஒரு அரசியல்வாதி வந்து இலவசங்களை அறிவிக்க மாட்டாங்க. அவங்க கூட இருக்கவங்க எல்லாமே படித்தவங்க தாங்க இருக்காங்க. விஜய் சார் கூட இருக்கவங்க எல்லாமே நல்ல படித்தவங்க, இந்தியாவுடைய எக்கனாமிக் தெரிஞ்சவங்க தாங்க அவங்க கூட இருக்காங்க. அதனால அவங்க அந்த திட்டங்கள்லாம் இங்கே லஞ்சம் வாங்காமல் இருந்தாலே எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றாங்க. மக்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கிடைச்சிருங்க. ஆனால் இங்கே வந்து லஞ்சம் தானேங்க தலைவிரிச்சு ஆடுது. ஆனால் கண்டிப்பாக அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நிறைவேற்றாமல் அவர் வந்து சும்மா யாரோ வந்து அரசியல் கட்சியில் நின்றுட்டோம், ஓட்டு கிடைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கடந்து போகிற ஆள் விஜய் சார் கிடையாது. 2026 தேர்தலில் விஜய் அவர்கள் ஜெயிப்பாங்க. ஸ்ரீநாத் அவர்களுக்கும் வந்து வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. மற்ற தாவேகா வேட்பாளர் புஷி ஆனந்தா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், ராஜ்மோகன் அவர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கான ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு? நல்லாவே இருக்கு. சென்னையில் நீங்கள் 3 days பேக்கில் பார்த்தீங்களா? டி நகரை பார்த்தீங்களா? இந்த கூட்டத்தில் வந்து ஒரு 50% பேர் ஓட்டு போட்டாலே போதும், விஜய் சார் தான் முதலமைச்சர். புரியுதுங்களா? எங்கே போனாலும் இங்கே வந்து காசு கொடுத்தும் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்து தான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் விஜய் சார் யாரையும் காசு கொடுத்தோ எதுவுமே வந்து எந்த ஒரு கூட்டத்தையும் அவர் கூட்டினதா சரித்திரம் கிடையாது. ஓகேங்களா? அவருக்கான ஒரு கூட்டம். ரெண்டாந்திரம் இது எழுச்சியான கூட்டம். ரெண்டாந்திரம் வந்து ஒருத்தர் வந்து புதுசாக வரணும், நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ட்டு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு புது முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க 2026. நீங்கள் பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். விஜய் சார் அதிகமான ஓட்டு வாங்குவார். கடைசியா ஆஸ் அ ப்ரொடியூசரா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். ஜனநாயகன் படம் வந்து லீக் ஆச்சு, மூவி பைரசி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஜனநாயகம் படம் அதே மாதிரி தான் லீக் ஆகிடுது. அதை பற்றி நம்ம அதை பேச முடியாது இல்லையா? அரசாங்கம் வந்து போலீஸு அது இதுன்னு உள்ளே பூந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம பேச வேண்டிய இதே கிடையாது. ஓகேங்களா? அது விஜய் சார் படமாக இருந்தாலும் சரி, என்னுடைய படமாக இருந்தாலும் சரி, இங்கே திருடுற கூட்டம் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த கூட்டம் இருக்கிறது வரைக்கும் எங்கள் சினிமா வந்து அப்படி தான் இருக்கும். அடிப்படையாக எங்களுடைய சங்கம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. சங்கத்தில் இந்த ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம பண்ணாலே, நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி 4 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கே ரிப்போர்ட் இல்லை.
திருப்பி என்ன கம்ப்ளைண்ட் பண்ண? நான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு 4 நாள் படம் நடிச்சுட்டு ஷூட்டிங்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டார். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட அந்த ஷூட்டிங்கில் வந்து 19 லட்சம் ரூபாய் லாஸு. ஓகேங்களா? நான் இப்போது தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒண்டி நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறேன். என்னுடைய கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த லாஸ் ஆனதுன்னா எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஸ்ரீநாத் தான் அதுக்கு டைரக்டர் கூட. லாஸ் ஆனது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் போனதுக்குள்ள காரணம் எனக்கு தெரியணும். இதை மட்டும் நீங்கள் கூப்பிட்டு விசாரிங்க. எனக்கு லாஸ் ஆகட்டும், பிரச்சனைன்ட்டு. ஆனால் அந்த ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டை அந்த சங்கத்தால் கூப்பிட முடியல. என்னோட உழைப்பு மொத்தமாக ஒரு சின்ன ஆர்டிஸ்டில் இருக்குது. 3D ஒருத்தன் போடணும்னு நினச்சா 3D போட்டுருவான், அவ்வளோதான். ரொம்பவே அழகா எல்லா கேள்விகளுக்குமே இவர் வந்து பதில் சொன்னாரு அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் பத்தியும் ஸ்ரீநாத் அவர்கள் பத்தியும் பல தெரியாத விஷயங்களையும் நம்ம கிட்ட வந்து எடுத்துரைத்தாரு. நேரத்துக்கு நன்றி, வணக்கம். Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.